இல்லையே. இங்கதான் கேக்கு, இங்க வர மாட்டேங்குதே. என்ன சொல்லுங்க? ஐயா உண்டு. என்னன்னா இந்த கலியுகத்துல எல்லாம் எல்லாரும் கிடைச்சு போச்சு. சொல்லும் போதுதான் சொல்லணும். தருணை அவன் படித்தான். யாரு? என் ஸ்டூடெண்ட் நம்ம தருண், நம்ம அண்ணன் தனசிங் அவருடைய புத்திர பாக்கியம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு கமலஹாசன் மாதிரியே வல்ல வந்துட்டு இருக்கான். அவன் முந்தா நாளே சொல்லியாச்சு, சார் எங்க ஊர் கச்சேரி வரலாம் சரிதான், என் பெருமையை மேடையில சொல்லிடாதுங்க பிளீஸ், நல்லா இருப்பேன்னு. ஒரு நல்ல மாணவன், நல்ல பையன், ஒரு நல்ல ஒரு மாணவன் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொண்ணை கட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேண்டாம். சரி சத்தம் சொல்லுங்க. ஐயா உண்டு. இப்ப தானே சொன்னேன் அவன் பணி தீக்கானி ஏத்துறாத. ஐயா அற்புதமா சொன்ன, கண்ணனாவின் வெள்ளனாவின் காரணத்தை அறிவாரில்லை. என்னைக்கு எது கிடைக்காதோ அன்னைதான் தேடி போவோம். உண்டா இல்லையா? இவன் உண்டா இல்லையா? பசிக்கு சாப்பாடு இல்லைன்னா இப்ப இந்த கொரோனா வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கொரோனா வந்து அன்னைக்கு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் புத்தி வந்து சாப்பாடுனா எவ்வளவு கஷ்டம், பணம்னா எவ்வளவு கஷ்டம், தொழில்னா எவ்வளவு கஷ்டம், சும்மாவே கிடந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் அன்னைக்குதான் தெரிஞ்சு. உண்டா இல்லையா? எது இல்லையோ அன்னைதான் அதுக்கு அருமை தெரியும். இப்ப உங்க எல்லாம் கிடைச்சு போச்சு, நீங்க எல்லாம் பெருமையானவங்க. என்ன பாருங்க, நல்ல ஆபரேட்டர் மாதிரி இல்லாதவங்க தான் கஷ்டமா இருக்கு தானே. பாருங்க இத்தனை பாக்ஸ கொண்டு வந்துட்டு அவங்க 4 பெட்டி அங்க வச்சுக்கிட்டு கல்யாண கச்சேரியா நடக்கு. அப்போ கஷ்டம் வரும்போதுதான் தெரியும். பாருங்க மூஞ்சி எடுத்துட்டு போயாச்சு, வைங்க வைங்க நடத்துங்க, எப்படியும் கச்சேரி முடிக்கல வச்சுக்கணும். இல்லாட்ட பிரச்சனை இல்லை. உண்டா இல்லையா? இந்த கொரோனா டைம்ல பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்ட தூக்கிட்டு போயிடும். எந்த சாப்பாடு அது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா ஏன் போச்சு தெரியுமா? இந்த கொரோனா ஏன் வந்தன்னு தெரியுமா? ஐயா சொல் கைமச்சே முனி நானும் அப்பா என் மாய சொரூபம் அறிவாரில்லை. உண்டாக்கி வைப்பதுதான் இந்த உலகத்தை அழிப்பதுதான். கும்பகோணை பாதையாக புரிய சொல்லி பாதை மச்சான். நான் பாடம் செய்து குழந்தை வந்தே பாதை நனை அறிவாய் மச்சான். ஐயாவோ சொன்னார், பாலம் சரி குழந்தை வந்த பாதை யாரும் அறியல. இந்த கொரோனா எதுக்கு வந்து தெரியுமா? நம்ம யாருமே கடவுள் நம்பிக்கையில பயமா இருந்து, கடவுள் நம்பிக்கை என்னைக்கு நமக்கு இல்லாம போகும் தெரியுமா? என்னைக்கு நம்ம ஆடம்பர வாழ்க்கை ஆண்டம் தந்துட்டானோ அன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. உண்டா இல்லையா? இந்த கொரோனா ஏன் வந்து ஆண்டம் மேல யாருக்கு நம்பிக்கை இல்லை. நான் சம்பாதிக்கேன், நான் சம்பாதிக்கேன், நான் திங்க யாரு உண்டு சம்பாதிச்சு பாரு. ஐயா விட்டாரு ஒரு இத. சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்த பிறகும் சம்பாதிக்க முடியாத நிலையை தொண்டார்ல ஐயா. கஷ்டம் தெரிஞ்சா உங்களுக்கு அன்னைக்குதான் ஒருத்தனா சாமியை கொண்டான், ஐயா 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 ஐயா. அந்த கொரோனா ஏன் போச்சு தெரியுமா ஐயா? ஐயா சொன்னார், என் பேரை சொல்லி சொல்லி எவருக்கு வந்தானோ அன்னோடு அண்ணன் என்று ஆதரிக்கும்
தோணுது பாரு. இந்த கொரோனா டைம்ல தான் நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்ன உண்டு, ஐயா வழினாலே தானம் தர்மம் உண்டா இல்லையா? தானத்துக்கும் தர்மத்துக்கும் நான் பல வருஷம் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். யாராவது ஒரு ஆளு மேடையில் சொன்னீங்கன்னா பரிசும். தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது போன வருஷம் சொன்னேன், அதுக்கு முந்தின வருஷம் சொன்னேன், அதுக்கு முந்தின வருஷம் சொன்னேன், அடுத்த வருஷம் சொல்லுவேன், கூப்பிட்டா சொல்லுவேன். தானம் தர்மம் கிடையாது கிடையாது கிடையாது. கிருஷ்ணய்யா கிடையாது. என் மாணவன் எங்க ஓடிட்டான். தானம் என்ன தர்மம் என்ன? யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா பரிசு உண்டு. பரிசுனா சும்மா சும்மா இல்லைன்னா பாருங்க, லட்சம் லட்சமா இது இதை எதையாவது தந்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்கு, இவனை வேண்டாம் வச்சான், அதை கூட தந்துட்டே போயிடுவோம். அதுக்கு இங்கே இருக்கு. யார் வரா? தானம் என்ன தர்மம் என்ன? யாராவது எது தானம் என்பது? கிட்டத்தட்ட ஒரு 10% வந்துட்டு. சரிதான். ஆனா நல்லா யோசித்து பாருங்க. தானம் என்பது யார் உங்களிடத்தில் இல்லை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது தானம். தர்மம் என்ன தெரியுமா? யாருக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சு நீங்களாட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது தர்மம். உங்கள்கிட்ட கேட்டு கொடுத்தா தானம், கேட்காம கொடுத்தா தர்மம். இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் கேட்காமலே கொடுத்தாங்க, தர்மம் உண்டா இல்லையா? இந்த ரோட்டோரம் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு இந்த மாதிரி பட்ட இளைஞர்கள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய பண்ணையாட்டெல்லாம் காசை பிரிச்சு சாப்பாடு பொங்கி பார்சல் பண்ணி அந்த பாவங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்க தெரியுமா? அவன் கும்பிட்ட கும்பிடுதான் கொரோனாங்கிற ஒரு நீதியே காணாம போச்சுன்னு சொன்னா அந்த வழிகாட்டிய தானம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே தெய்வம் நம்முடைய ஐயா வைகுண்டா. மறந்துடா. சொல்லுங்க, ஐயா உண்டு. சத்தமா ஐயா உண்டு. ஆமா, அந்த 19ஆம் படித்த பருமொழி நன்னை சொல்றேன். தானம் செய்யணும், தர்மம் செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் தர்மம் செய்யுங்க. எவன் ஒருத்தனுக்கு இல்லையோ தேடி போய் கொடுங்க. உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த நதிப்பாறை நான் எத்தனை வருஷம் வந்திருக்கேன். ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்டா இல்லையா? எம்மா நல்லா தானமா இருக்கீங்க? நல்ல சம்பாத்தியம் தானே? காசுலாம் நிறைய இருக்குல்ல? உண்டா இல்லையா?